السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வெள்ளிக்கிழமையுடைய நாளில் அதிகம் நன்மையான காரியங்களை செய்வதைப் போல சில விஷயங்களை நாம் செய்யவும் கூடாத விஷயங்களும் இருக்கிறது. உதாரணமாக, சுபஹ் தொழுகைக்கு பின்னால் ஒரு மனிதன் பயணம் போவது வெள்ளிக்கிழமை நாளில் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், அவர் போகக்கூடிய ஊரில் ஜும்மா இருந்தால், ஜும்மாவுடைய பள்ளி இருந்து ஜும்மா நடக்கக்கூடியதாக இருந்தால், அங்கே இவர் போய் அந்த ஜும்மாவிலே கலந்து கொள்ள முடியும் என்றிருந்தால் அங்கு அவர் பயணம் போகலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் அவர் ஜும்மாவுடைய நாளில் அவ்வாறு போவது ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஜும்மாவில் போய் கலந்து கொள்ளலாம் என்றிருந்தால் ஹராம் இல்லை. ஏனென்று சொன்னால், இப்னு அபி ஷைபா மற்றும் முஜாஹிதி ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய அந்த வகுத்து நெருங்குகின்ற நேரத்தில், லொஹருடைய அந்த வகுத்து நெருங்குகின்ற நேரத்தில் சிலர் பயணம் போனார்கள். அப்படி போகின்ற நேரத்தில் அவருடைய பயணத்தின் இடைநடுவில் ஆகாய மார்க்கமாக அவர்களுடைய தலைக்கு மேலால நெருப்பு மலைகள் பொழிக்கப்பட்டு அவர்கள் அதிலே கரிந்து மாண்டு போனார்கள் என்று சொல்லி அவர்கள் அறிவிக்கிறார்கள். இன்னும் ஒரு தடவை ஒரு வேட்டைக்காரன் தன்னுடைய கழுதையிலே வேட்டைக்கு புறப்பட்டு காட்டு வழியாக சென்று கொண்டிருக்கிறான். அவன் செல்லக்கூடிய அந்த நாள் வெள்ளிக்கிழமையுடைய நாளாக இருந்தது. அப்படி போய்கொண்டிருந்த அவன் வேட்டையை ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே அந்த காட்டிலே நடுவிலேயே என்ன செய்யப்படுகிறான்னு சொன்னால், அவனும் அவனுடைய கழுதையும் பூமிக்குள்ளே இழுக்கப்படுகிறது, பூமிக்குள்ளே சொறிவாங்கப்படுகிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அவனுடைய கழுதையுடைய காது, 2 காதுகளும் வாழையும் தவிர வேறு எதுவுமே பூமிக்கு மேலால் இல்லை, அப்படியே உள்ளே போய்விட்டது. காரணம், வெள்ளிக்கிழமையுடைய ஜும்மாவை வேண்டுமென்றே தவறவிட்டு அவ்வாறு பயணம் போனதினால் அவர்களுக்கு அவ்வாறு தண்டனை கொடுக்கப்பட்டது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, மிகவும் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை நாளிலே நாம் அவசியம் என்று பயணங்கள் போகக்கூடாது. போகிறதாக இருந்தாலும் அந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளில் நமக்கு ஜும்மாவை இன்னொரு இடத்துல போய் சேர்ந்து கொள்ளலாம் என்றிருந்தால் போகலாம், அல்லது போவது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஜும்மாவுடைய நாளுடைய கண்ணியத்தை பேணி அதிலே பல அமல்கள் செய்து, நல்ல அமல்கள் செய்து, அல்லாஹுடைய பரக்கத்தும் ரஹமத்தும் பெற்ற நல்ல மக்களாக எங்களையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.